அனைவருக்கும் வணக்கம். இருக்கிறோம். இது காப்பாற்ற முன்னாடியே நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்குது. பைலட் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் சில செக் பண்ணியிருக்கலாம்ல, பவர் இல்லையா, ஏன் அது முன்னாடியே தெரியல, போய் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் டேக் ஆஃப் ஆகி விழுதுன்னா அது ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு எரர் தெரிஞ்சிருக்கலாம்ல. இப்போ ஏதாவது சிஸ்டம் ஏதாவது ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆயிருந்ததுன்னா அதோட ஃப்ளாப் வேற போனோடனே அது டேக் ஆஃப் ஆனோன்னா அதான் முக்கியம் இல்லைங்களா. ஃப்ளாப் இது ஓப்பனாக இருந்தால் தான் அது மேலே பறக்கும். அது ஹைட்ராலிக் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அது அந்த நிமிஷம் முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா? அது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்க மக்களை காப்பாத்திருக்கலாம். கீழே அவர் லேண்ட்ல இருக்கும்போதே அங்கேயே நேரா கொண்டு போய் எங்கன்னா இடிச்சோடனே எக்ஸ்ப்ளோர். ஓகேம்மா, இது ஏன் நீங்க 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன் பைலட் இதை கண்டுபிடிக்கவில்லை, இதை எப்படி கான்ஃபிகரேஷன்லாம் செக் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க. எதனால இந்த விபத்து நேர்ந்தது, இது ஒரு பைலட் எரராக இருக்க முடியுமா என்ற கேள்வி கேட்டிருக்கீங்க. இது நம்ம 2 விதத்துல பார்க்கலாம். இப்போ ஒன்று ஃப்ளைட்ல இன்ஜின்ல வரக்கூடிய கோளாறு, மெக்கானிக்கல் ஃபெயிலியர் என்று சொல்லுவார்கள். 2 உள்ள இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர். அது ஒரு சாஃப்ட்வேர் கண்ட்ரோலாக இருக்கலாம், சென்சர் கண்ட்ரோல்ஸாக இருக்கலாம், எந்த விதமான ஒரு நுட்பமான தொழில்நுட்ப கருவியில் இயந்திர கோளாறாக இருக்கலாம். இப்போ இது ஏன் நான் பைலட்டுடைய எரராக இருக்க முடியாது என்று சொன்னால், இது ஒரு ஃப்ளாப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே 8000 மணித்துளிகள் ட்ரெயின்டான பைலட் அந்த சிறிய மிஸ்டேக் பண்ணதுனால இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு கிடையாது. ஃப்ளாப் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க, லேண்டிங் கியரை மேலே எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்டிங் கியர் மேலே எடுக்காததுக்கு காரணம் அவருக்கு மனசில் ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும், அவர் அந்த விமான தளத்தில் தரையிலேருந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போய் தான் எடுத்திருக்காரு. அந்த நுனியில் போய் தான் எட்ஜில் போய் எடுத்திருக்காரு. அப்படின்னா அது ஒரு இனஃப் த்ரஸ்ட் கிடைக்காம இருந்திருக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் இன்ஜினை ஃபாஸ்ட்டாக போனால் த்ரஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸையும் கூட்டி இன்ஜின் வேகத்தையும் கூட்டி தூக்கியிருக்கிறார். ஸோ தூக்கி வண்டி மேலே போன உடனே 625 அடியில் 625 ஃபீட்டில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, டோட்டல் ஷட் டவுன். பைலட் சொன்ன வார்த்தையை கவனிங்க, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப குறிப்புகள் தான். லாஸ்ட் பவர், நோ த்ரஸ்ட், கோயிங் டவுன். இந்த 3 வார்த்தைகள் தான் சொல்லியிருக்காரு மேடேன்னு சொன்ன பிறகு. அப்படின்னா முதல்ல அவர் சொன்ன வார்த்தை பவர் இல்லை. இப்போ திடீர்னு நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டே போகிறீங்க, நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டக்குன்னு கார் ஷட் டவுன் ஆகுது, கார் இன்ஜின் ஷட் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னா கார் இன்ஜின் மக்கார் பண்ணும், கொஞ்சம் சவுண்டு மாறும், நாய்ஸ் மாறும், அப்படியே போய் நின்றுடும். இதே ஒரு பென்ஸ் காரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபெயிலியர், அது ஏதோ இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கரப்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு டிஜிட்டல் கண்ட்ரோல் சிஸ்டம். அது டிஜிட்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் உங்களுடைய வண்டியோடைய இன்ஜினை மேனேஜ் பண்ணுது, உங்கள் கிளச்சில் மேனேஜ் பண்ணல, உங்கள் இன்ஜினோடைய கண்ட்ரோலை டிஜிட்டல் சிஸ்டம் மேனேஜ் பண்ணுது. டிஜிட்டல்னால் அது இருக்கக்கூடிய மென்பொருள், சாஃப்ட்வேர். இப்போ அந்த சாஃப்ட்வேரில் கரப்ட் ஆச்சுன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. டக்குன்னு எங்கே அங்கே ஃபியூல் கட் ஆச்சோ இல்லை அந்த சாஃப்ட்வேர் கரப்ட் ஆச்சோ அந்த இடத்துல அப்படியே நிற்கும். இன்ஜினை அடுத்தது நகர முடியாது, ஏன்னா இன்ஜினுக்கு கமாண்ட் கிடையாது, இன்ஜின் அப்படியே நின்றுடும். ஸோ ஒரு அசைவற்ற ஒரு ஸ்டேட்டில் போய் இன்ஜின் ஸ்டாட்டிக் ஆகிடும். இது ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர் இல்லை, டிஜிட்டல் சாஃப்ட்வேர் ஃபெயிலியர். இதில் ஏதோ ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபெயிலியராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. இப்போ இந்த விமான விபத்தினுடைய இது எப்படி நிகழ்ந்தது என்ற ஒரு கோர்வையை பார்ப்போம். 625 அடி போச்சு, திடீர்னு இன்ஜின் ஸ்டால் ஆச்சு. ஸ்டால்னா அங்கேயே நிற்கிது, எங்கேயும் மூவ்மெண்ட் இல்லை, இன்ஜினுக்கு த்ரஸ்ட் குறையுது. அந்த வேகம் குறையும் போது, அப்போர்ட் த்ரஸ்ட் குறையும் போது நேராக கிராவிடேஷன் புல்னால வண்டி கீழே இழுத்து அங்கேயே பிளாஸ்ட் ஆகிடுது. அப்போ எங்கேயும் மோதி இடிக்கலை, அங்கேயே அங்கே நின்ன இடத்துலேருந்து அப்படியே டமால்னு விழுந்து அதோடைய இன்ஜினுடைய வண்டியுடைய பெல்லி பகுதியில் ஹாஸ்டல் மேலே விழுந்து அது பெட்ரோல் லீக்கேஜ்னால வெடிச்சு சிதறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது, இது ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியரான்னு கேட்டிங்க. மெக்கானிக்கல் ஃபெயிலியரா, ஃப்ளாப் ஒர்க் அவுட் ஆகலையா, இல்லை லேண்டிங் கியர் அவர் மேலே தூக்கலையா? இல்லைம்மா, இது லேண்டிங் கியரை மேலே தூக்காதனால ஒரு அப்போர்ட் த்ரஸ்ட் கிடைக்காது, உண்மைதான். ஆனால் அதுக்காக த்ரஸ்ட் இண்டிகேட்டர் அவர் பார்க்கும்போதே தெரியும், டக்குன்னு அவர் லேண்டிங் கியர் தூக்கியிருக்கலாம். பட் என்னென்னா அவர் மனசில் ஒரு குழப்பம் வந்துருக்கு, இனஃப் த்ரஸ்ட் கெயின் பண்ணவே இல்லை அந்த வண்டி, அதனால திரும்ப நம்ம லேண்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டபுள் மைண்டில் தான் அவர் வண்டி எடுத்திருக்காரு என்பது என்னுடைய ஒரு கருத்து கணிப்பு. இன்னொரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, லேண்டிங் கியர் எடுக்காதனால அப்படியே விபத்துக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது த்ரஸ்ட் நம்ம கொண்டு போகலாம், ஏரோடைய ஸ்பீடை வச்சு எல்லாம் தான் கொண்டு போகலாம். அப்புறம் இந்த ஃப்ளாப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதுவும் இவ்வளோ பெரிய விபத்து நடக்கக்கூடிய அளவில் கொண்டு போய் விடாது. ஃப்ளாப் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்காது. ரட்டர், ஃப்ளாப் இதெல்லாம் வண்டியை ஸ்டேபிளாக மேல்புறமாக கொண்டு போகிறதுக்கும் ரட்டர் அது அப்படியே பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கெல்லாம் உதவும்.
இதெல்லாம் மெக்கானிக்கல் கண்ட்ரோல். நீங்கள் வந்து லீவரை பிடிச்சி இழுக்கிறதுனால மெக்கானிக்கல் கண்ட்ரோல் வரதுனால மேலே பறக்கல. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டம் மென்பொருள். அதாவது இன்ஜின் வந்து ஜி இன்ஜினுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஜியோடைய டர்பைன்ஸ், இந்த இன்ஜின்லாம் நல்லா டெஸ்டட், 100 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. 150 வருடத்துக்கு முன்பாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இன்ஜின். ஃப்ளைட்டு ஜெட் பிளேனில் ஓடுறது எல்லாமே இந்த இன்ஜின் தான். அப்போ இது ஃபைட்டர் ஜெட்டில் ஓடுறதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. அப்போ இங்கே மெக்கானிக்கல் ஃபெயிலியர் கிடையாது, ஹைட்ராலிக் சிஸ்டம் ஃபெயிலியர் கிடையாது. இது வந்து இன்ஜின் வந்து ஷட் டவுன் ஆகிறதுக்கு எந்த விதமான மெக்கானிக்கல் ஃபெயிலியர் வாய்ப்பே இல்லை. அப்படி மெக்கானிக்கல் ஃபெயிலியர் ஆயிருந்தால் அதோடைய ஆக்சிடென்ட் பேட்டர்ன் இன்னும் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போய் இன்னும் கொஞ்சம் இடத்துல அவர் டேர்ன் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் ஃபெயிலியரோ மெக்கானிக்கல் ஃபெயிலியரோ இல்லை ஃபியூல் கண்டாமினேஷனோ எதுவுமே கிடையாது. இதற்கான மெயின் காரணம் இல்லை பேர்டு வந்து ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லி, நம்ம ஊரில் அவ்வளோ பெரிய பேர்டெல்லாம் போய் அந்த இன்ஜின்குள்ளே போய் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதெல்லாம் அமெரிக்காவில் நடக்கும், இங்கே கிடையாது. அப்போது இதுக்கு சாத்தியக்கூறுகள் சாபோட்டாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நாசகர வேலையாக இருக்கலாம். அது எப்படி இருக்கலாம் என்று என்னுடைய கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ஃபெடக் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர், நல்லா குறித்து வச்சுக்கோங்க, டிஜிட்டல் இன்ஜின் கண்ட்ரோல் சிஸ்டம் தாங்க யூஸ் பண்ணுறாங்க ஜியில். ஃபெடக் FADECன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெடக் சிஸ்டத்தில் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து சென்சார் மூலமாக டேட்டாவை அனுப்பும். அதை வச்சுட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபியூல் போகணும், எவ்வளோ த்ரஸ்ட் கொடுக்கணும்னு எல்லாத்தையும் அதை அட்ஜஸ்ட் பண்ணும். அப்போது பைலட்டுடைய வேலை அந்த லீவரை மேலே தள்ளுறது தான், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. இந்த ஃபெடக் சிஸ்டத்தில் ஏதோ ஒரு சீரியஸான ஒரு இன்ட்ரூஷன் நடந்திருக்கு, இல்லை அது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையினால அந்த இன்ஜின் அப்படியே டக்குன்னு ஸ்டாப் பண்ணியிருக்கு. இது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி 625 அடியில் கரெக்டாக அதை நிறுத்தக்கூடிய அளவில் அவங்க யாரோ தப்பான ஒரு ப்ரோக்ராம் அனுப்பியிருக்காங்க. எப்படின்னா, ரோபோவில் வந்து நீங்கள் ரெட் ஷிப் மாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுவும் பண்ணியிருக்காங்க. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது எந்த விதமான இது ஒரு கருத்து ஆய்வு தான், என்னுடைய ஒரு அசம்ஷன் தான். அதனால நீங்கள் வந்து அந்த கோணத்தில் நீங்கள் திங்க் பண்ணணும். பிளாக் பாக்ஸ் இப்போ கிடைக்கலன்னு வேற சொல்கிறோம். கிடைச்சத பிளாக் பாக்ஸில் டேட்டா என்னால் ரீட் பண்ண முடியலங்கிற ஒரு கருத்து வருது. அதனால பெரிய நிறுவனம் இதெல்லாம் வந்து வெளியிட மாட்டாங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து, இதில் ஏதோ ஒரு சபோட்டாஜ் நடந்திருக்குது, ஒரு நாசகர வேலை நடந்திருக்குது. அப்போது இதுக்கு மேலே இது வந்து எப்படிங்கிறது அவர்கள் ஆராய்ச்சி செய்து இந்த வழியில் வந்து சாஃப்ட்வேர் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம். இது ஒரு பைலட்டோடைய எரர் கிடையாது. விமானத்தில் இன்ஜின் பழுதுபட்ட இன்ஜின் அவங்க ஓட்டுற அளவுக்கு ஏஐ வந்து அவ்வளோ இது ஏர் இந்தியா வந்து ஒரு சாதாரண கம்பெனி கிடையாது. டாடா நிறுவனம் மக்களுக்கு நல்ல ஒரு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தை கொண்டவர்கள். அதனால் ஒரு பில்லியன் அதிகமாக போட்டு செலவு பண்ணுவாங்களே ஒழிய கம்மியாக செலவு பண்ண மாட்டாங்க, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இது மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய லேப்ஸ் கிடையாதுங்க, ஹைட்ராலிக்ஸில் இருக்கக்கூடிய லேப்ஸ் கிடையாதுங்க, ஃப்ளாப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது, ரட்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது, இன்ஜினில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா 3 மாதத்துக்கு முன்பாக தான் இன்ஜின் மாற்றிருக்காங்க. அப்போ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, யாருமே பார்க்க முடியாத, கண்களுக்கு தெரியாத ஃபெடக் என்று சொல்லக்கூடிய டிஜிட்டல் இன்ஜின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதுனால, ஃபெயிலியர் இல்லை இன்ட்ரூஷன்னா ஒரு நாசகர வேலையாக அதை வந்து சாஃப்ட்வேரை ரெட் ஷிப் மாட்டின மாதிரி அதை வந்து மாற்றி விட்ருக்காங்க. கரெக்டாக 625 அடியில் போய் அதை ஸ்டாப் ஆச்சுன்னா பைலட்டால் மேலே தூக்க முடியாது. நிச்சயமாக அவர் வந்து ஃப்ளைட்டு கீழே தான் விழணும். இதே ஒரு 2000 அடிக்கு மேலே இருந்தால் கிளைடிங் சிஸ்டம் மூலமாக அவர் வந்து தண்ணியில் இறக்கிருக்கலாம், ஓஷனில் போய் இறக்கிருக்கலாம். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண ஒரு ஃப்ளைட் சிஸ்டத்துடைய நாடி நரம்பை உணர்ந்த யாரோ ஒருவர் இதை இன்ட்ரூஷன் மூலமாக செய்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, ஏன்னா மக்களிடையே பீதி அடைந்து விடுவார்கள். மேலும் பெரிய நிறுவனங்கள் வந்து அவர்களுடைய வியாபார நோக்கோடு செய்கிறதுனால அந்த வியாபாரம் போயிடும். மக்களிடையே ஃப்ளைட்டை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் போயிடும். அதெல்லாம் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ வர புது கதையாக பிளாக் பாக்ஸ் வந்து அதில் டேட்டா ரீட் பண்ண முடியலங்கிற கதையை வந்து அமெரிக்காலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னொரு ஒரு சதியாகவும் இருக்கலாம். ஏர் இந்தியா வந்து இது மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுனால 5 பில்லியன் வருவாய் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த வருவாயை வந்து அவர்கள் இழக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு கூட செய்யலாம். எப்படிங்க அது? ஏர் இந்தியா ஒரு சராசரி ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, 50 வருஷமா 60 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய விபத்து எதுவும் நடக்கல, அந்த பெங்களூர் இன்சிடென்ட்டை தவிர, பெங்களூர் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை தவிர. அது வந்து ஒரு ரன்வே இஷ்யூ. அதை தவிர்த்து இது பெரிய இந்த மாதிரியான ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய அளவில் எதுவுமே நடந்ததில்லை. அப்போது இனி வரும் காலங்களில் சாஃப்ட்வேர் ப்ரோட்டோகால்ஸ், செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கணும், ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்துக்கணும். அதனால வந்து இது யாரும் தப்பானவர்களுடைய கைக்குள்ளே அந்த ஃபெடக் என்ற சாஃப்ட்வேருடைய அந்த இன்ட்ரூஷன் கெப்பாசிட்டி கிடச்சிச்சின்னா ரோபோவுக்கு ரெட் ஷிப் மாட்டினது தாங்க. அப்போ எதுவுமே நம்ம சேஃப்டி நம்ம வந்து கொஸ்டின் பண்ணி தான் ஆகணும். இதற்கான சர்டிஃபிகேஷன்ஸ், ஜியோடைய பார்ட்னர்ஷிப், இந்த சாஃப்ட்வேர் வெண்டருடைய சர்டிஃபிகேஷன், அவர்கள் யார்கிட்ட இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு சில கருத்து கணிப்பையும் அவர்கள் பார்க்க வேண்டும். ஸோ நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றுவதனால இந்த மாதிரி என்னால் யோசிக்க முடிஞ்சது.
அதனால் தயவு செஞ்சு இதை பற்றி நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.